சந்தி யுகந்தாய் ஜெய ஜெய எம்பெருமானே இறைவா ஜெய ஜெய ஏழுலகும் தொழ நின்றாய் ஜெய ஜெய ஐயா கணபதி நம்பியே ஜெய ஜெய ஒற்றை மறுப்புடை வித்தகா ஜெய ஜெய ஓங்கி ஆனை கன்றே ஜெய ஜெய ஔவியமில்லா வருளே ஜெய ஜெய அக்ரவஸ்து ஆனவா ஜெய ஜெய கணபதி என்பினை களைவாய்
कृत्यकारणस्य भगवतः अहार उकार महार ओंकार प्रणवाकार स्वरूपस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य अमेरिका खण्डे कनाडा महादेशे ओंटारियो मानिके टोरंटो महानगरे विराजमान वल्लभाम्बिका समेत श्री वरसिद्धि विनायकेश्वरस्य ध्वजारोहणाद दीप्तान्त ब्रह्मोत्सव एकादश दिन सायंकाल विशेष वसंत मंडप अलंकार बजार पूजा अर्चनाकाले आषाढ़ मास कृष्ण पक्ष प्रदोष व्रत विशेष पूजा काले गौरी मीनाट्यंबिका समेत हेदीश्वरनाथ पादारविंदयोः भक्त महाजनानां मनसा भक्त्याः वेदोक्तं
தொடர்கானே சஞ்சலம் தூஞ்சி திரிஞானே கல்கனில் துணிநாள் கல்வி கொள்ளல்வி இடுவேகோ சந்தியில் கொம்பை உங்கள்வானே சங்கரை பங்கில் சிவைவார செய்திகள் கள்ளி கதிவேலா செல்வருள் புல்லில் பெருமாளே திருப்பருள் புல்லில் பெருமாளே வான்மொழியில் விழாதிவீர்கள் மணிமலம் சுரக்க மன்னன் கோர் முறை அரசு செய்ய குறிவிலாதீர்கள் வாழ நான் மறையரங்கள் மூக்க நட்டமும் வேள்வி கொள்க வேள்விக்குள் செய்வ நீர் விளங்குக உலகமெல்லா நம பார்வதி பதவி தென்னாடுடீஸ்வரி போற்றி இவனே சூழ்கே சிவசக்தி விநாயகி அரோர் ஓம் வாகீஷாத்யா சுவனத சர்வார்த்தானாம் பத்ரமே யன்னத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம் ஓம் மஹத்யோ நமः ஸ்வஸ்தி பிரஜாபிः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः सज्जनाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् दुर्जनः सज्जनो भूयात् सज्जनः शान्तिमाप्नुयात् शान्तो विमुच्येत बन्धेभ्यः तश्चान्यान् विमोचयेत् महभ्यो नमः स्वस्ति मन्त्रार्थाः सत्याः सफलाः सन्ति भवन्तो महान्तो न गृह्णन्तु देवदेवस्य महादेवस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड Thank you.
சோழன் தம் அரச சபையில் அமர்ந்து அமைச்சர்களுடன் தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை முறை சிறப்புகளை பற்றி பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். ராஜராஜ சோழர் வாழ்க! ராஜராஜ சோழர் வாழ்க! ராஜராஜ சோழர் வாழ்க! அமைச்சரே, நம் பொன்னிவள திருநாட்டில் நம் குடிமக்கள் அனைவரும் நீதி வலுவாத அறத்தின் வழியை நிற்பது பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. நீதி வலுவாது திரிவேற்றி நெறி காத்து அரசாட்சி தங்களுடைய ஆட்சியில் வாழ பெரும் தவம் செய்தோம். மக்கள் பகைவர் அச்சுறுத்தலின்றி மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர். மழையில் தவறாக வளங்கள் புரிவதால் பூமி செழிப்பாக உள்ளது. மிக்க மகிழ்ச்சி. எல்லாம் பிழையே பூங்கோயில் அமர்ந்த பிரான் திருவெரும் கருணை நம் நாட்டில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் விதிமுறைப்படி 6 கால பூஜை சிறப்பாக நடைபெறுகின்றதா? ஆமரசி தங்கள் அருளால் நம் நாட்டில் உள்ள அனைத்து சிவாலயங்களும் விதிமுறைப்படி 6 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. மிக்க நன்றி. அருணாருக்கு செய்யப்படும் பூசைகள் மற்றும் வேள்விகளின் பலனால்தான் நம் சோழ நாடு எந்த குறையும் இன்றி செழிப்பாக உள்ளது. அமைச்சரே, திருவாரூரின்
வழி வழியே கற்றுத் தந்த தேவார திருப்பாடல்களையே நாங்கள் பாடி வருகின்றோம். வீடு பேச்சினை அருளிச் செய்யும் மூவர் முதலிகள் அருளிச் செய்த தேவார திருப்பாடல்களை கண்டுபிடித்து இவ்வுலக மக்களுக்கு அளிப்பது உங்களுடைய கடமை வேண்டாம். அமைச்சரே, இப்பொழுதே பறை அறிவியுங்கள். பூவர் பெருமக்கள் அருளிய தேவார திருப்பதிகள் இருக்கும் இடம் யாரேனும் தகவல் தந்தால் அவர்களுக்கு மிகுந்த சன்மானம் அளிக்கப்படும். அரசே, நாம் மூவர் தேவார திருப்பாடல்கள் குறித்து பறை அறிவித்து பல நாட்கள் சென்றுவிட்டன. இதுவரை ஒருவரிடம் இருந்தும் அதை தரவில்லை. எனக்கு மிகப்புறம் வருத்தத்தை அளிக்கின்றது. நம் பெருமான் தான் நமது விண்ணப்பத்திற்கு இறங்கி திருவருள் செய்யவில்லை. வரும் சோழ பேரரசே, தங்களுக்கு ஓர் நற்செய்தி கொண்டு வந்துள்ளேன். அமைச்சரே, என்ன செய்தி அது கூறுங்கள். திருநாரையூரில் நம்பியாண்டார் நம்பிய ஞான பிள்ளை பொல்லா பிள்ளையாரால் ஆட்கொள்ளப்பட்டு பேரதிசயங்களை நிகழ்த்தி வருகின்ற இப்பிள்ளை அளிக்கும் திருவாமுதனை விநாயக பெருமான் தானியை தூக்கிக் கொள்கின்றாராம். இத்திருவருட்செய்தி நாளெங்கும் பரவி உள்ளது. சிவ சிவ, நம் சோழ மண்டலத்தில் இப்படி ஒரு அதிசயமா? மிகுந்த கவலையில் இருந்த எனக்கு மிக பெரும் நற்செய்தியை தந்தீர்களே அமைச்சரே. பிள்ளையாருக்கு விரும்பும் நிவேதன பொருட்களை தயார் செய்யுங்கள். இப்பொழுதே திருநாரையூர் சென்று புல்லா பிள்ளையாரை பேரருளை பெற்ற நம்பியாண்டார் நம்பி தாழ் பணிவோம். உத்தரவு வேண்டாம். பேரரசர் ராஜராஜ சோழர் வாழ்க. வாழ்க. நம்பியாண்டார் நம்பிகள் கொடுக்கும் நிவேதன பொருட்களை திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் மனம்பு வந்து தாமே ஏற்றுக்கொள்ளும் செய்தி அறிந்த சோழ மன்னன் தாமும் பொல்லா பிள்ளையாருக்கு வேண்டிய நிவேதன பொருட்களை எடுத்துக்கொண்டு நம்பியாண்டார் நம்பியையும் பொல்லா பிள்ளையாரையும் காணும் பொருட்டு தன் சேனைகளுடன் திருநாரையூர் வருகிறார். நம்பிகள் பெருமான் தங்கள் திருவடிகளை பணிகின்றோம். அடியை கொண்டு வந்துள்ள இந்த நிவேதன பொருட்களை தாங்கள் கேட்டு பொல்லா பிள்ளையாரை நிவேதனம் செய்தருளுமாறு வேண்டுகிறேன். ஆனைமுக கடவுளை மாமன்னர் மிகுந்த அன்போடு கொண்டு வந்த இந்நிவேதன பொருட்களை திருமணம் செய்து அருள வேண்டும். நம்பிகள் உரைக்கு இசைந்து விநாயக பெருமான் திருவமுது செய்தருகிறார். இல்லையில் பொன்னம்பலத்தின் அருகில் உள்ள அறையில் தேவாரங்கள் வைத்து பூட்டப்பட்டுள்ளன. விநாயகப் பெருமானை மூவர் பெருமக்கள் அருளிச் செய்த தேவாரங்கள் இருக்கும் இடத்தை இவ்வுலகம் உய்யும் கலை சிறப்பு செய்தருள வேண்டும். தில்லையில் பொன்னம்பலத்தின் அருகில் உள்ள அறையில் தேவாரங்கள் வைத்து பூட்டப்பட்டுள்ளன. மாமன்னா, புல்லா பிள்ளையாரின் திருவருளினால் மூவர் பெருமக்கள் அருளிய தேவாரங்கள் தில்லையில் பொன்னம்பலத்தின் அருகில் சிற்றம்பலத்திற்கு மேற்கு திசையில் உள்ள ஓர் அறையில் பூட்டப்பட்டுள்ளன என்பதை நாம் அறிவோம். நாம் உடனே தில்லை சென்று இத்திருமுறைகளை பெற்று இவ்வுலகம் முழுவதும் விளங்கும்படி செய்வோம். நம்பிகள் பெருமானை பெருவாழ்வு பெற்றோம். என்னுடைய வணக்கம்.
நம்பியாண்டார் திருவடிகள் போற்றி போற்றி. மூவர் பெருமக்கள் அருளிச் செய்த தேவார திருப்பதிகங்கள் தில்லை திருக்கோயிலின் ஒரு அறையில் வைத்து பூட்டப்பட்டிருக்கும் செய்தியை திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் துணை கொண்டு அறிந்த சோழ மன்னன் அத்தேவார திருப்பதிகங்களை வெளிக்கொணரும் நோக்கில் தில்லை திருக்கோயில் வருகிறார். அந்தணர் பெருமக்களே, மூவர் பெருமக்கள் அருளிய தேவாரங்கள் சிற்றம்பலத்திற்கு மேற்கு திசையில் உள்ள ஓரறையில் பூட்டப்பட்டுள்ள கதவை தாங்கத்திலிருந்து இன்றிலிருந்து உலகம் தேவார திருப்பதிகங்களின் பயனை அடைவதற்கு தாங்கள் உதவி செய்திருந்தவர். மேலே ஒரு சைவ நீதி உலகெல்லாம் விளங்கும்படி செம்பொருளாட்சி செய்து வரும் சோழ பேரரசே, மூவர் பெருமக்கள் அருளிய தேவாரங்கள் உள்ள அறை மிகவும் ரகசியமானது. தாங்கள் எவ்வாறு அதனை அறிந்தீர்கள்? திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பிகளுக்கு உணர்த்த நாம் அறிந்தோம். சிவசிவ வளவர் பெருமானே, அந்தரை மூவர் பெருமக்கள் கைகளினால் இடப்பட்ட இலட்சணையுடன் பூட்டப்பட்டுள்ளது. அந்த மூவரும் வந்தால் மட்டுமே இத்தரையை திறக்க இயலும். இதுவே மரபாகும். தாங்கள் எண்ணித் தருள வேண்டும். என்ன? மூவர் பெருமக்கள் வந்தால்தான் இவ்வரையை திறக்க இயலும். சிவசிவ தேவாரங்கள் இருக்கும் இடத்தை அறிந்த பின் அதை யுகத்திற்கு கால தாமதமாகிறது. சிவசிவ பெருமானே, தாங்கள் தான் இதற்கு திருமணம் செய்ய வேண்டும். அமைச்சரே, மூவர் பெருமக்களை ஐகோன் சிலையை எழுந்தருளச் செய்து அணிவீதி உள்ளாக்கொண்டு இவ்வரையில் முன்னே எழுந்தருளச் செய்து இறைவன் திருவருளை பெறுவோம். எழுந்தரின் நாளன்றி இக்கதவு திறக்கலாகாது என்று கூறிய தில்லைவாழ் அந்தணர்களின் கூற்றுப்படி சோழ மன்னன் மூவர் பெருமக்களின் திருவுருவங்களையும் ஐம்பொன்னால் செய்த விழா அடுத்து தில்லை திருக்கோயிலில் உள்ள அறையின் முன்பு எழுந்தருளச் செய்தார். அந்தணர் பெருமக்களே, தாங்கள் கூறியபடி இதோ 3 வயதில் உமையம்மையிடம் ஞானம் பாருண்டு அருள் பெற்ற சம்பந்தர் பெருமான் கெல்லோடு கட்டி கடலிலே இட்ட போதும் நமசிவாய துணை கொண்டு கரை சேர்ந்து நாவைக்கரசர் பெருமான் பறவையாருக்காக சிவபெருமானியை தூது அனுப்பிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகிய மூவர் இவ்வரையின் முன்னே எழுந்தருளியுள்ளனர். இக்கதவை திறப்பித்து உலக மக்கள் தேவார திருப்பதிகங்களை பெரும்பறி செய்தருள வேண்டும். அந்தணர்கள் மன்னனின் முயற்சியை மெச்சி கதவை திறக்கின்றார்கள். அறையில் உள்ள மூவர் பெருமக்கள் அருளிய ஓலைச்சுவடிகள் கரையான் பூச்சினால் மூடப்பட்டு சிதைந்த நிலையில் இருக்கின்றது. சிவசிவ முக்தி பேச்சினை வழங்கும் மூவர் தேவார சுவடிகள் கரையான் பூச்சினால் அழிக்கப்பட்டு இருக்கின்றதே. இதை காண்பதற்காகவே நாங்கள் இவ்வளவு பாடுபட்டோம். ஓலை சுவடிகளை மிக கவனமாக பிரித்தெடுக்க வேண்டும். அமைச்சரே, மூவர் அருளிய தேவார திருப்பதிகங்கள் மீண்டும் பிடித்துள்ளன. அப்பதிகங்கள்
அதே நினைவை காணப்படுகிறது. நம்பின பெருமானே, தங்கள் அருளினால் தான் இப்பதிவங்கள் இருக்கும் இடத்தை அறிந்தோம். இது தாங்களே தொகுத்து அருளுமாறு வேண்டுகிறேன். சிவ சிவ, இறைவன் திருவருள் அதுவேயானால் அப்படியே செய்கிறேன். நம்பியான நம்பிகள் ராசராசர் கூறியபடியே தேவார திருப்பதிகங்களை 7 திருமுறைகளாக தொகுத்தார். இக்காலத்தில் அவை 12 திருமுறைகளாக நிறைவு பெற்றன. மாமன்னர் ராசராசர் திருமுறைகளை கண்டெடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவை காலம் காலமாக பாதுகாக்கப்படவும் திருக்கோயில்களிலும் இல்லங்களிலும் ஓதி உயவும் உதவி செய்தார். சிவபெருமானை நினைத்து அன்போடு இத்திருமுறைகளை ஓதுவதை நாம் அவருக்கு செய்யும் கைமாறாகும். இப்பொழுது சிறப்பாக சமஸ்கிருத கல்லூரி பேராசிரியராக இருந்து பல மாணவர்களை உருவாக்கி பல கும்பாபிஷேகங்களிலே சர்வ சாதகராக இருந்து வழிநடாத்தி அண்மையிலே சிங்கப்பூரிலே மிக மிக சிறந்த முறையிலே நிகழ்ந்தேறிய ரங்கூன் ரோட் வீரமாகாளி ஆலயத்தின் கும்பாபிஷேகத்திற்கு முதல் காரணமாக நின்று மிக மிக சிறப்பான முறையிலே நடாத்தி உலக புகழை பெற்ற திரு கார்த்திக் சிவமா அவர்கள் இங்கு வருகின்றார்கள். அவருடைய சிறப்பை பற்றி ஒரு வார்த்தை கூறுவதாக இருந்தால் ஒரு விஷயத்தை குறிப்பிடலாம் என்கிறேன். சிங்கப்பூரிலே பிச்சையெல்லாம் நாங்கள் எல்லோரும் இருந்த பொழுது இந்தியாவிலே ஒரு ஆதீன முதல்வர் ஒருவர் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதிலே மதிப்பிற்குரிய டாக்டர் பிச்சை சிவாச்சாரியார், திருப்பரங்குன்றம் ராஜா குருக்கள், இன்னும் பல பெரியார்கள் கலந்து சிறப்புரையாற்ற இருந்தார்கள். அதில் மாயவரம் ரவி சுவாமிநாத சிவாச்சாரியார் ஆகியோர் அத்தனை பேரையும் எதிர்பார்த்திருந்த அந்த நிகழ்விலே தெய்வாதீனமாக இவர்கள் எல்லோரும் கலந்து கொள்ள முடியாமல் லண்டனுக்கு செல்ல வேண்டியிருந்தது. அப்பொழுது பிச்சை சிவாச்சாரியார் எல்லோருக்கும் பொதுவாக அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நிகழ்வை சிறப்பிப்பதற்கு தேர்ந்தெடுத்த ஒரே ஒரு சிறந்த சிவாகமைத்துவார் நமது கார்த்திக் சிவம். அதற்கு நான் அருகிலே இருந்து பேசிக் கொண்டிருந்த போது இதை அறிந்து மிக மிக பெருமைப்பட்டேன். இப்பொழுது அவர் இங்கு வந்து நம்மோடு இருக்கிறார். அவரை இப்பொழுது சில கருத்துக்களை கூறுமாறு ஆலய முதல்வர் பிரதம குரு பஞ்சாட்சர விஜயகுமார குருக்கள் அவர்கள் சார்பிலும் உங்கள் எல்லோருடைய சார்பிலும் வரவேற்று கேட்டுக்கொள்கிறேன்.
தயவு செய்து அமைதி காத்து நிற்பவர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய அருளுரையை கேட்பதற்காகவே பலர் தவம் இருக்கின்றார்கள். தயவு செய்து நாங்கள் நம்முடைய ஒழுங்குமுறையை மாற்றி அந்த அருளுரை நிகழ்கின்றால் அதற்கு காரணத்தோடு தான் நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். தயவு செய்து அமைதி காத்து நல்ல கருத்துக்களை கேட்கின்ற ஒரு திருமுறையை தந்த இந்த திருநாளிலே அவருடைய நல்ல கருத்துக்களை கேட்கின்ற வாய்ப்பை விநாயகப் பெருமான் தந்திருக்கின்றார். அமைதி காத்து ஆங்காங்கே நின்று கதைப்பவர்கள் தயவு செய்து இங்கு வந்து அமர்ந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி. ஓம் கஜானன பத்மார்க்கம் கஜானன மஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. பாலும் தெளித்தலும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். பாலும் தெளித்தலும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே துங்க கரிமுகத்து தூமணியே துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஹர நம பார்வதி பதவே. சத்தமாக சொல்ல வேண்டும். ஹர நம பார்வதி பதவே. ஹர நம பார்வதி பதவே. 2 நிமிடம் பெருமானுடைய விநாயகப் பெருமானுடைய நாமத்தை சொல்லி பிறகு என்னுடைய பேச்சை துவங்குகிறேன். நான் ஒரு வரியை சொல்லிவிட்டு நீங்கள் அதை திருப்பிச் சொல்லுங்கள். சித்தி விநாயக சித்தி விநாயக சித்தி விநாயக ஓம். சித்தி விநாயக சித்தி விநாயக சித்தி விநாயக ஓம். சித்தி விநாயக சித்தி விநாயக சித்தி விநாயக ஓம். வர சித்தி விநாயக சித்தி விநாயக சித்தி விநாயக ஓம். சித்தி விநாயக சித்தி விநாயக சித்தி விநாயக ஓம். வர சித்தி விநாயக சித்தி விநாயக சித்தி விநாயக ஓம். சித்தி விநாயக சித்தி விநாயக சித்தி விநாயக ஓம். வர சித்தி விநாயக சித்தி விநாயக சித்தி விநாயக ஓம். சித்தி விநாயக ஓம். வர சித்தி விநாயக ஓம். அடியனுக்கு ஞானத்தை அளித்த சத்குருநாதருடைய திருவடி கவனங்களையும் இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கின்ற பிரசித்தி விநாயக பெருமானுடைய பேரருளையும் அதற்கு காரணமாக இருக்கின்ற
ஆலயத்தினுடைய பிரதம சிவாச்சாரியார் சிவஸ்ரீ ஐயாமன் சிவாச்சாரியார், சிவஸ்ரீ சோமாஸ்கந்த குருக்கள் ஆகியோருடைய திருவடி கமலங்களையும் போற்றி வணங்கி, இப்பேற்பட்ட காலத்திலும் பெருமானுடைய பேரருளை பெற்றுய வேண்டும் என்ற பேர் ஆவலோடு இங்கு குழுவியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கங்களை சொல்லி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முற்படுகிறேன். மிக அற்புதமாக நடந்தேறியது இந்த நம்பியாண்டார் நம்பிகளுடைய சரித்திரம். நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டிருப்பீர்கள். நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன், வருத்தமும் பட்டேன். நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன சந்தோஷம், என்ன வருத்தம்? இந்த சரித்திரத்தை நமக்கு அப்படியே படம் பிடித்து காட்டினார்கள் குழந்தைகள். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சரித்திரத்தை, வரலாற்றை இன்று நம் கண்கள் முன்னே அவர்கள் காட்டினார்கள். ஆனால் அதில் என்ன வருத்தம் என்றால், பெருமானுடைய பேரருளாலே, ராஜராஜ சோழனுடைய பெரும் முயற்சியால், நம்பியாண்டார் சுவாமிகளுடைய அருளாலே பெற்றெடுக்கப்பட்ட தேவாரங்கள், சைவ திருமுறைகள் இன்னும் நமது மக்களுடைய மனதில், எல்லாருடைய மனதிலும் இடம்பெறவில்லை. அதற்காகத்தான் பெருமான் என்ன பண்ணியிருக்கார், இன்னைக்கு வரசித்தி விநாயகரை கொண்டு சேர்த்துட்டார். வரசித்தி விநாயக பெருமானுடைய திருவடி கமலங்களிலே சேர்க்கப்பட்ட திருமுறைகள் இதன் வாயிலாக எல்லோருடைய மனதிலும் சென்று அடைய வேண்டும் என்றுதான் அவர்களெல்லாம் விரும்புகின்றார்கள் போல என்பது மண்ணுக்கப்பட்டது. எனவே அந்த வருத்தம் நீங்கியது. நிச்சயமாக இங்கே இந்த ஆலயத்திற்கு வருகின்ற மக்கள் மட்டுமாவது அந்த சைவ திருமுறைகள் எல்லாம் போற்றி காப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு பிறந்திருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் நிகழ்த்தி காட்ட வேண்டும். காட்டுவீர்களா? அதுதான் வேண்டும். எத்தனையோ அரும் பாடுபட்டு நாவுக்கரசர் பெருமானுக்கு எவ்வளவு துன்பம் நேர்ந்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு 2 கண்ணும் போனது. எவ்வளவோ துன்பங்களை எல்லாம் அனுபவித்து, ஆனால் அந்த துன்பங்களினாலே துவண்டு விடாமல் நற்றுணையாவது நமசிவாயவே என்ற பஞ்சாட்சரத்தை உறுதுணையாக கொண்டு பேரவர்களை எல்லாம் தாண்டி நமக்காக அந்த திருமுறைகளை அவர்கள் அளித்துள்ளார்கள். அந்த திருமுறைகள் அவர்களுக்காக அருப்பட்டதல்ல, நமக்காக அருப்பட்டது. வாழ்க்கையிலே யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் உறுதுணையாக விளங்குவது திருமுறைகள். அந்த சைவ திருமுறைகளை போற்றி வளர்க்கின்ற இந்த திருத்தலத்திலே உங்களோடு கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் நாமெல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்த தலைமுறைகளாக இருக்கின்றோம். அடுத்த தலைமுறையினருக்கு இந்த செய்தியை எப்படி கொண்டு செல்வது என்ற ஒரு பெரும் தாக்கம் பெற்றோர்களுக்கு இருக்கும். நாம் வாழ்வது நமது மக்கள் மட்டும் வாழ்கின்ற ஊர் அல்ல. இட் இஸ் a multicultural society. நம் குழந்தைகளோடு பிற குழந்தைகளும் சேர்ந்து வளரும் போது அவர்களுக்கு சந்தேகங்கள் எழும். ஒரு காலத்துல இந்தியாவிலேயோ யாழ்ப்பாணத்திலேயோ மக்கள் இருந்தாங்கன்னு சொன்னா சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரே கலாச்சாரத்தை பின்பற்றினார்கள், சந்தேகம் எழவில்லை. இப்பொழுது ஒரே ஊரிலேயே பலதரப்பட்ட கலாச்சாரத்தை உடைய மக்கள் வாழ்வதாலே நாம் எதை பின்பற்ற வேண்டும், நாம் பின்பற்றுவதை ஏன் பின்பற்ற வேண்டும் என்ற அச்சம், சந்தேகம் மக்களுக்கு எழுகிறது. கேட்ட ஒருத்தர் கேட்டார், இப்படி நீங்க சமய வழிபாட்டை செய்து கொண்டே இருக்கிறீர்களே, இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா உங்களுக்கு? குருட்டுத்தனமா குருட்டு நம்பிக்கையோட மூட நம்பிக்கை மாதிரி இருக்கிறத நீங்க பின்பற்றதுல உங்க அப்பா அம்மா செஞ்சாங்கிறதுக்காக நீங்க இதை செய்யலாமான்னு கேட்டார். எப்படி பதில் சொல்ல முடியும் அதுக்கு?
எப்படின்னா ஒரு நம்முடைய தலைமுறை நமக்கு முன்னர் வாழும் தலைமுறையினர்கள் எப்படி இருந்தார்கள் என்று கேட்டால் தாய் தந்தை குழந்தைகள் மகனாக பிறந்தால் மகன் தந்தையை போன்று வர வேண்டும் என்று எண்ணுவான், மகள் தாயை போன்று வர வேண்டும் என்று எண்ணுவான். என்ன புரிகிறது நமக்கு அப்படின்னா வாழ்க்கையினுடைய இலக்கு கண்ணுக்கு எதிரிலே தெரிகிறது. வாழ்க்கையிலே நாம் என்னவாக ஆக வேண்டும் என்ற இலக்கு தெரிந்தால்தான் பயணிக்க முடியும். அப்போ குழந்தைகளுக்கு வாழ்க்கையினுடைய இலக்கு சிறு வயதிலேயே தெரிந்து விடுகிறது. நாம் நம் தந்தையாரை போன்று ஆனால் போதும், பெண் குழந்தை என்னுடைய தாயாரை போல ஆனாலே போதும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு வளர்ந்து விடுகிறது. அப்ப ஒரு குழந்தை தன் தந்தையாரை போல வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இலக்கு தந்தையாரை போல் வர வேண்டுவதுதான் என்று தெரிந்துவிட்டால் தந்தையார் என்ன செய்கிறாரோ அதை செய்தால், தாயார் என்ன செய்கிறாரோ அதை செய்தால். ஆனால் இன்று நம் குழந்தைகள் யாருக்குமே தாய் தந்தையர்கள் இலக்கு அல்ல. எந்த குழந்தையும் தன் தாயை போலவோ தந்தையை போலவோ வர வேண்டும் என்று விரும்புவதில்லை. அவர்களுக்கு என்று பல்வேறு ரோல் மாடல் வச்சுக்கிறாங்க. அப்ப அதனால அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு சொன்னா தன் தாய் தந்தையை செய்வதை செய்ய வேண்டுமா, அவசியம்தானா என்றெல்லாம் சந்தேகம் எழுகிறது. இது ஒரு காரணம். மற்றது கடவுளை நாம் ஏன் வழிபட வேண்டும்? கடவுள் உலகத்தை படைச்சிருக்கார், ஆன்மாக்கள் எல்லாம் நல்ல செய்கிறார். இப்படி எத்தனையோ சரித்திரங்கள் இருந்தாலும் கூட நாம் ஏன் அந்த பெருமானை வழிபட வேண்டும்? நமக்கு நம்முடைய தேவைக்கு நாம் விரும்புகின்ற பொருளை இறைவன் கொடுப்பானா? இது போன்ற சந்தேகங்கள் எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு எழும். அப்பொழுது பெற்றோர்களாகிய நாம் இறைவனை வழிபட்டு பயன் அடைந்திருக்கின்றோம் என்று அவர்களுக்கு தெரிந்தால் மட்டுமே அவர்களை நம்மால் வழிநடத்த இயலும். ஒரு நாளும் நாம் கோயிலுக்கு செல்கின்றோம், பெருமானை வழிபடுகின்றோம். இந்த வழிபாட்டினாலே நமக்குள்ளே ஒரு பக்குவம் ஏற்பட்டு ஒரு முதிர்ச்சி ஏற்பட்டு நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் வெளிச்சம், ஒரு தெளிவு, ஆனந்தம், திருப்தியை கண்டால் மட்டும்தான் நமது குழந்தைகளை நம்மால் அந்த வழி நடந்து செல்ல கண்டிப்பாக முடியும். இல்லாட்டா முடியவே முடியாது. அப்போ அந்த தெளிவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று முதலில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? திருமுறைகளை படிக்க வேண்டும். ஞானசம்பந்த பெருமான் தல யாத்திரை செய்து கொண்டு தொண்டை நாட்டுக்கு செல்கின்றார். மயிலாப்பூரிலே சிக்னேசன் செட்டியாருடைய மகள் அரவம் தேண்டி மாண்டு போய் ஒரு மண் பானையிலே அவருடைய சாம்பலையும் எலும்பையும் எடுத்து வைத்திருக்கின்றார். ஞானசம்பந்த பெருமான் வந்திருக்கின்றார் என்ற தகவலை கேட்டு மயிலாப்பூரிலே இருந்து திருவொற்றியூருக்கு செல்கின்றார். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கதை. திருவொற்றியூருக்கு செல்கின்றார். திருவொற்றியூரிலே சென்று ஞானசம்பந்த பெருமானை நீங்கள் மயிலாப்பூருக்கு எழுந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அந்த இடத்திலே சேக்கிழார் பெருமான் ஒரு பதிவை செய்கின்றார். அந்த சம்பவம் தான் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை சொல்வதற்காகத்தான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஞானசம்பந்த பெருமான் அங்கிருந்து புறப்பட போகிறார். அப்பொழுது கோயில்களிலே திருவிழாக்கள் நடப்பதை பார்ப்பதற்காகவும் அடியார்களுக்கு உணவளிப்பதற்காகவுமே இந்த பிறவி நமக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கருத்தை சேக்கிழார் சுவாமிகள் தெரிவிக்கின்றார். அந்த பாடல் மிக அற்புதமான பாடல். மண்ணினில் பிறந்தார்
பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆதல் உண்மையாமின் உலகர் முன் வருக என உரைத்தார் என்று சேக்கிழார் சுவாமிகள் இந்த பாடலை பதிவு செய்கின்றார். அப்போ ஞானசம்பந்தர் மயிலாப்பூருக்கு சென்று விடுகிறார். சென்ற உடனேயே அங்கே போய் பெருமானை, கபாலீஸ்வர பெருமானை அவர் பாடவே இல்லை. 10 பாடல்களிலும் கபாலீஸ்வர பெருமானை பற்றி அவர் பாடவே இல்லை. என்ன பண்றார் அவர்? எப்படி இங்கே வரசித்தி விநாயக பெருமானுடைய ஆலயத்திலே ஒவ்வொரு மாதமும் திருவிழா நடைபெறுகிறதோ அதே போல 12 மாதங்களும் அங்கே திருவிழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய், கடல் சூழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்தான் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் என்று மக்களாகிய நாம் நமது பிறவி பயன் திருவிழாக்களில் இறைவன் எழுந்தருள்வதை காண்பதே என்பதை குறிக்கும் வண்ணமாக நீ அதெல்லாம் பார்க்காம போயிட்டியே பூம்பாவாய், நீ அதெல்லாம் பார்க்காம போயிட்டியே, நீ திரும்பி வரணும் கேட்கிறார். எழுப்புறார். இறந்து போன பெண்ணை எழுப்புகிறார். பெண் 16 வயது பருவமுடைய பெண்ணாக எழுந்து விடுகிறாள். அதிலிருந்து நமக்கு என்ன விஷயம் தெரிகிறது என்று சொன்னால், நாம் இந்த பிறவியினுடைய பயனை அடைய வேண்டும் என்று சொன்னால் பெருமானுடைய நித்திய பூஜைகளையும் நைமித்திக பூஜைகளையும் நாம் கண்ணார காண வேண்டும். அடியார்களுக்கு அமுதளிக்க வேண்டும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த அற்புதமான நிகழ்வு இந்த வரசித்தி விநாயக பெருமானுடைய ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த பெருமானுடைய அருளை பெறுவதுதான் நமது வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்பது நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும். மணிவாசக பெருமான் தமது திருவாசகத்திலே குறிப்பிடுகிறார், போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே. வாழ்க்கையிலே நமக்கு முதல் பொருளாக பெருமான் இறைவன் வர வேண்டும். அப்படி இறைவனை நம்முடைய வாழ்விலே முதல் பொருளாக கொண்டால்தான் நமக்கு சமய கல்வி பயனுடையதாக அமையும். இன்று பெரும்பாலும் சமயத்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைக்கு காரணம், தெளிவின்மைக்கு காரணம் இலக்கு தெரியாததுதான். நமக்கு வீட்டிலே இருந்து ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானம் செய்துவிட்டால்தான் வீட்டிலிருந்து புறப்படுறோம். வரசித்தி விநாயகர் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்ற தீர்மானம் இருந்தால்தான் நாம் எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்ற தெளிவு நமக்கு பிறக்கும். அப்படி தெரியாவிட்டாலும் தெரிந்தவர்களை நாம் கேட்போம். இன்றைக்கு மக்களுக்கு அந்த இலக்குக்கான தெளிவு இல்லை. சமயங்கள், நமது சமயம் நமக்கு அந்த இலக்கை தெரிவிக்கின்றன, ஆனால் அந்த இலக்கை அடைவதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. எல்லோருமே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், திருப்தியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா எங்கே அது கிடைக்காது அங்கே போய் விழுந்து விடுது. அப்படி இல்லாமல் அருளாளர்கள் போற்றி பாடியிருக்கின்ற ஆயிரக்கணக்கான பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதையெல்லாம் கொண்டு பெருமானை நாவுக்கரசர் பெருமான் பாடியதை போல கண்காள் காண்மின்களோ செவிகாள் கேட்மின்களோ மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் கால்களார் பயன் நாக்கையார் பயன் என்று நம்முடைய ஒவ்வொரு அங்கமும் இறைவனை வழிபட்டு அதனாலே இந்த பிறவி பயனுடையதாக ஆகுமாறு செய்வதுதான் நமது பிறவியினுடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளை நாம் இந்த பிறவியிலேயே அடைய வேண்டும். ஏதோ பிறந்தோம் அடுத்து சொல்லக்கூடாது, அப்படி நமது வாழ்வு சென்றுவிடக் கூடாது. இந்த பிறவியிலேயே மகாகவியார் சொன்னது போல எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிவன் பணியே போல நன்னிய நின்முன் நீங்கி நசித்திடல் வேண்டுமன்னா என்று
மகாகவி பாரதி கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாமும் நமக்கு நல்ல எண்ணங்கள் தோன்ற வேண்டும், தெளிவான அறிவு வேண்டும், வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிக்கல்களை போக்குகின்ற தெளிவு அறிவு நமக்கு வேண்டும் என்று பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே நாம் கேட்டு அந்த தெளிவை பெற்று நாமும் நமது வாழ்வை சிறப்பாக நடத்தி பிறகு நமது சந்ததியினருக்கு நாம் வழிகாட்டக்கூடிய ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி பெருமானுடைய பேரருள், வரசித்தி விநாயகர் பெருமானுடைய பேரருள் நாம் எல்லோருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போன்ற ஒரு வாழ்வை நாம் எல்லாம் வாழ்வோம், அதற்கு பெருமானுடைய பேரருள் பரிபூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இன்னும் சில விஷயங்களை கடந்த வருகின்ற நாட்களிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஹரநாம பார்வதி பதவே, தென்னாடுடைய சிவனே போற்றி. அன்பர்களே, உண்மையிலே यो राजासन् राज्यो वासो मे न युजते देवसुवामेतानि हवीगुंसि भवन्ति गीताबन्धो वै देवानागुं सवाः त एवास्मै भवान् प्रयच्छन्ति
ஏனம் புனத்து வந்தே ராஜ்யாய தேவசோ ராஜா பவதேரிஹிக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய வல்லவாம்பிகா சமேத பிரசித்தி விநாயகேஸ்வரஸ்ய ध्वजारोहणादि दीप्तान्त ब्रह्मोत्सव एकादश दिन एकविंशति काल जागदर्शनार्थं वयं सर्वेभिः भक्तमहाजनानां मनसा भक्त्याः वेदोक्तमन्त्रलाय
Namagar